இயேசுதாஸ் அவருடைய மகனுக்கு டாக்டர் ஒரு சின்ன பிரச்சனை. எல்லா மருத்துவமனையும் பார்க்க முடியாது. கடைசியில் போய் அமெரிக்காவில் போய் சிகிச்சைக்கு போகிறாங்க. அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவருடைய மனைவி சுவாமியுடைய ஃப்ளைட்டில், அமெரிக்கா ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் பண்ணதுக்கு முன்னால் அவங்க கையை பிடிக்கிறாங்க. அவர் ஏசாசை பார்த்து அழுகிறாங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டீங்க ஒரு சுவாமி, நான் மொத்தம் உங்களை வைப்பேன், திட்டுவேன், நீங்கள் அங்கே ஏன் போகிறீங்க? அவர் பிடிக்க மாட்டார், எண்ணெய் தேய்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அவரை போய் பார்க்க போகிறீங்க என்ன? அவர் சொன்னார், இல்லைங்க பேசாமல் இல்லை, நான் அவரை நம்புகிறேன், அவரால் என் மகனுக்கு குணம் வரும், நலன் கிடைக்கும் என்று சரணாகதி அடையார். அவர் சொன்னார், நம்ம போய் அங்கே ஒன்று சொல்ல வேண்டாம், நீ மானசீகமாக பிரார்த்தனை பண்ண, அந்த மகனுக்கு சரியாகும் சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நேரம் கொண்டு வராரு. திருவண்ணாமலை வந்த உடனே சுவாமி அந்த வேக தளவாக நடத்திட்டு வராரு. அதான் வருவார் சுவாமி, சிங்கம் போல வந்துருக்காரு. அவருடைய மனைவியை கூப்பிட்டு, அம்மா நீ ஏர்போர்ட்டில் வச்சு ஃப்ளைட்டில் இருக்கும்போது என்ன சொன்னால் திஸ் பகர் நோஸ் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொல்றாரு, the whole cosmic world is in my hand. அப்படிப்பட்ட பெருமானை விட்டுட்டு வேற யாரையும் திரும்பாது. ஒரே தெய்வம் யோகிராம் சொல்றார், the cosmic entire world is in my hand. கையில இருக்கு. ஆனா நீ என்ன பேசினா better knows, பிச்சைக்காரனுக்கு தெரியும் சொல்லி. அப்படிப்பட்ட பெருமானுடைய விடி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா? யோகிராம் சூரத்குமார் சிவ 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 சாமிக்கு ஒரு புக்கே எழுதுனாங்க. உலகத்தையே ஆள வந்தவர். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், அது புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுதாஸ் அவருடைய மகனுக்கு டாக்டர் ஒரு சின்ன
பிரச்சனை. எல்லா மருத்துவமனையும் பார்க்க முடியாது. கடைசியில் போய் அமெரிக்காவில் போய் சிகிச்சைக்கு போகிறாங்க. அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று அவருடைய மனைவி சுவாமியுடைய ஃப்ளைட்டில், அமெரிக்கா ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க கையை பிடிக்கிறாங்க. அவர் ஏசாசை பார்த்து அழுகிறாங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு சுவாமி நான் மொத்தம் உங்களை வைப்பேன், திட்டுவேன். நீங்கள் அங்கே ஏன் போகிறீங்க? அவர் குடிக்க மாட்டார், எண்ணெய் தேய்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அவரை போய் பார்க்க போகிறீங்க. என்ன அவர் சொன்னார், இல்லைங்க பேசாமல் இல்லை, நான் அவரை நம்புகிறேன். அவரால் என் மகனுக்கு குணம் வரும், நலன் கிடைக்கும் என்று சரணாகதி அடையார். அவர் சொன்னார், நம்ம போய் அங்கே ஒன்று சொல்ல வேண்டாம், நீ மானசீகமாக பிரார்த்தனை பண்ணு, அந்த மகனுக்கு சரியாகும் சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நேரம் கொண்டு வரார். திருவண்ணாமலை வந்த உடனே சுவாமி அந்த வேத தகவலாக நினைச்சிட்டு வராரு. அதான் வருவார் சுவாமி. சிங்கம் போல வந்திருக்கார். அவருடைய மனைவியை கூப்பிட்டு, அம்மா நீ ஏர்போர்ட்டில் வச்சு ஃப்ளைட்டில் இருக்கும்போது என்ன சொன்னால் திஸ் பெக்கர் நோஸ் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொல்றாரு, the whole cosmic world is in my hand. அப்படிப்பட்ட பெருமானை விட்டுட்டு வேற யாரையும் திரும்பாது. ஒரே தெய்வம் யோகிராம் சொல்றார், the cosmic entire world is in my hand. கையில் இருக்கு. ஆனா நீ என்ன பேசினா பெக்கர் நோஸ் பிச்சைக்காரனுக்கு தெரியும் சொல்லி. அப்படிப்பட்ட பெருமானுடைய விடி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா?